சாக்கடை நீரின் சங்கமமாக மாறி வருகின்றன முல்லை மற்றும் வைகை ஆறுகள். இந்த ஆறுகளில் தொடர்ந்து கழிவுகள் கலக்கப்படுவதால் நீர் ஆதாரங்கள் மாசடைந்து வருகின்றன. அவற்றை பயன்படுத்தும் மக்களும் பல்வேறு நோய் தாக்குதலுக்கு ஆளாகி வருகின்றனர். தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு முக்கிய நீராதாரமாக உள்ளன வைகை மற்றும் முல்லை ஆறுகள். இந்த ஆறுகளில் 26 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. தேனி, கூடலூர், கம்பம், சின்னமனூர் பகுதிகளுக்கு உரை கிணறுகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த ஆறுகளிலிருந்து நாள் ஒன்றுக்கு 38 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தேனி மாவட்ட மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக எடுக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. மேலும் மதுரை மாவட்ட மக்களுக்கு வினாடிக்கு 48 கன அடி தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டி, சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக வைகை அணையிலிருந்து தினமும் வினாடிக்கு 12 கன அடி நீர் எடுக்கப்படுகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆறுகளில் சுகாதாரம் என்பது பெயரளவில் கூட இல்லை. சாக்கடை மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் நேரடியாகவே இந்த ஆறுகளில் கலப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். வைகை ஆற்றுல சாக்கடை தண்ணீர் கலக்குதுங்க. இந்த சாக்கடை தண்ணீர் கலக்கிறதுனால பொதுமக்களுடைய சுகாதாரம் பாதித்து தோல் நோயும் உள்ளுறுப்புகள் கெடுகின்ற அளவில் சுகாதாரம் பாதித்து கிடக்கு. நிலத்தடி நீர் மாசுபடும். நிலத்தடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் போர்வெல்ஸ்னால சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயம் ஜாண்டிஸ், இந்த மாதிரி டயரியா இந்த போகிறது வர வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளில் இருந்தும் நிறைய கம்யூனிகேட் டிசீஸ்லேருந்து காப்பாற்றணும் அப்படின்னா இந்த வரக்கூடிய மாசுக்களை மாசு கட்டுப்பாட்டு பண்ணி அதுக்கடுத்து உள்ள விட்டோம்னா இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் பயன்படக்கூடிய இந்த நதியோட தண்ணி தான் 4 டிஸ்ட்ரிக்ட் பயன்படுது. கழிவுகளால் வைகை ஆறு எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு செத்து மிதக்கும் மீன்களே சாட்சியங்களாக உள்ளன. இந்த ஆறுகளில் செயல்படுத்தப்படும் குடிநீர் திட்டங்கள் மட்டுமின்றி நிலத்தடி நீர்வளமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த ஆறுகளை வாழ்வாதாரமாய் கொண்டுள்ள சலவை தொழிலாளர்களும் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் துவைக்கிற வேலை தான் பார்க்குறாங்க. ஆகக்கூடிய இந்த 40 வருஷமாக கொஞ்சம் தண்ணி நல்லா வந்துச்சுங்க. இந்த 1 வருஷம் 2 வருஷ காலமாக தண்ணி ரொம்ப மோசமாக மில்லு சாயப்பட்ட தண்ணி பூராமே கலந்து ரொம்ப மோசமாக வருதுங்க. தண்ணி கெமிக்கல் தண்ணினால் கை காலில் புண்ணாக போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு எந்த இதுவுமே உபயோகப்படாத தண்ணியாக இருக்குது. அதில் தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். கை கால் நரம்பெல்லாம் இழுக்குது. சாயங்காலம் துவைச்சா கஞ்சி குடிக்க முடியல, எடுக்க முடியல. ஆண்டு ஒன்றுக்கு 3 TMC அளவு கழிவுநீர் வைகை அணையில் தேங்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலை தொடராமல் தடுக்க கழிவு நீருக்கென தனியாக கால்வாய்களை ஏற்படுத்தி அதனை சுத்திகரித்து விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. சாக்கடை ஆறுகளை வறட்சியான நிலங்களிலே பாய்ச்சும் பொழுது மறுசுழற்சி முறையை பயன்படுத்தும் போது அனைத்து வறட்சியான பகுதிகள் விவசாய நிலங்களுக்கு பண்படுகின்றன. இந்த பிரச்சினை தொடர்பாக தேனி மாவட்ட குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் சின்னத்தம்பியிடம் கேட்டபோது ஆறுகளில் கழிவுகள் கலக்காமல் தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் ஆறுகளில் கலந்துள்ள மாசின் அளவை கண்டறிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலாஜி. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள வைகை மற்றும் முல்லை ஆறுகளில் கழிவுநீர் கலப்பது குறித்தும் இதனால் இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருவது குறித்தும் பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பாலாஜியிடம் பேசலாம். பாலாஜி, 5 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் தாகத்தை தீர்க்கும் ஆற்றில் சாக்கடை கலப்பது அப்படின்றது அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. எப்போதிலிருந்து இது போன்ற சாக்கடை நீர் இந்த ஆற்றில் கலந்து வருது? எப்போ இந்த பிரச்சனை தொடங்கியது? அதாவது சரணியா பார்த்தோன்னா தேனி மாவட்டம் எல்லாமே பார்த்தோன்னா முல்லை ஆறும் பெரியாறின் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆறுகள் எல்லாமே அந்தந்த பகுதி, அதாவது இந்த தேனி மாவட்டம் துவங்கிய காலகட்டத்தில் இருந்து இதுக்கு முன்னர் இந்த காலகட்டத்தில் வரையும் அந்த ஆறுகளோட அமைப்பும் எல்லாமே ரெண்டு பகுதியாக இருக்குது. அதாவது நகரங்கள் ஆறுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குது. இதனால் அந்தந்த பகுதி உள்ள உள்ளாட்சிகள், பேரூராட்சி, நகராட்சிகள் எல்லா கழிவுகளும் தங்கள் நேரடி, அதாவது கழிவுகளை அகற்றுறதுக்கு வேறு வழி இல்லை. இந்த ஆற்றுல விட்டால் தான் அகற்ற முடியுன்ற சூழல் காரணமாக கடந்த பல ஆண்டுகளாக இந்த கழிவுகள் நேரடி ஆற்றில் கலந்துட்டு வருது. சரண்யா, பாலாஜி, கடந்த பல ஆண்டுகளாகவே இது போன்ற கழிவுகள் இந்த ஆற்றில் கலக்கிறதா சொன்னீங்க. என்ன மாதிரியான கழிவுகள் இந்த ஆற்றில் கலந்துட்டு இருக்க முக்கியமான கழிவுகள்? இதை தொடர்ந்து அரசு அதிகாரிகள் ஏதாவது பேசுனீங்களா? என்ன சொல்றாங்க? 2018 ஆம் ஆண்டு 2018 ஆம் ஆண்டு 2019 ஆம் ஆண்டு 2020 ஆம் ஆண்டு 2021 ஆம் ஆண்டு 2022 ஆம் ஆண்டு 2023 ஆம் ஆண்டு 2024 ஆம் ஆண்டு 2025 ஆம் ஆண்டு 2026 ஆம் ஆண்டு 2027 ஆம் ஆண்டு 2028 ஆம் ஆண்டு 2029 ஆம் ஆண்டு 2030 ஆம் ஆண்டு 2031 ஆம் ஆண்டு 2032 ஆம் ஆண்டு 2033 ஆம் ஆண்டு 2034 ஆம் ஆண்டு 2035 ஆம் ஆண்டு 2036 ஆம் ஆண்டு 2037 ஆம் ஆண்டு 2038 ஆம் ஆண்டு 2039 ஆம் ஆண்டு 2040 ஆம் ஆண்டு 2041 ஆம் ஆண்டு 2042 ஆம் ஆண்டு 2043 ஆம் ஆண்டு 2044 ஆம் ஆண்டு 2045 ஆம் ஆண்டு 2046 ஆம் ஆண்டு 2047 ஆம் ஆண்டு 2048 ஆம் ஆண்டு 2049 ஆம் ஆண்டு 2050 ஆம் ஆண்டு 2051 ஆம் ஆண்டு 2052 ஆம் ஆண்டு 2053 ஆம் ஆண்டு 2054 ஆம் ஆண்டு 2055 ஆம் ஆண்டு 2056 ஆம் ஆண்டு 2057 ஆம் ஆண்டு 2058 ஆம் ஆண்டு 2059 ஆம் ஆண்டு 2056 ஆம் ஆண்டு 2057 ஆம் ஆண்டு 2058 ஆம் ஆண்டு 2059 ஆம் ஆ
அதாவது இதில் என்ன வகையான கழிவுகள் கடக்குதுன்றதுக்காக இந்த வைகை ஆற்றை பற்றி பல ஆண்டுகளாக ஆய்வுகள் மேற்கொண்டு ஷஃபி நம்மோட இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ வந்து எந்த மாதிரியான கழிவுகள் வைகை ஆற்றுலையும் முல்லை ஆற்றுலையும் கலந்துட்டு வருது சார்? அதாவது தேனி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய நீர் ஆதாரமான முல்லை பெரியாறு, அந்த நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் தேனி மக்களுக்கும் அரசுக்கும் இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சரி அரசுக்கும் சரி இந்த கழிவுநீரை குடிநீரை இந்த ரெண்டு நீரை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தெளிவான ஒரு பார்வையோ புரிதலோ கொள்கையோ இல்லை. அதன் அடிப்படையில் மக்களுக்கு குடிநீரை பாதுகாப்பதிலும் குடிநீரில் ஆற்று நீரில் கழிவுநீர் கலப்பதிலிருந்து பாதுகாப்பதிலிருந்து இந்த குடிநீரை பாதுகாக்க வேண்டும், கழிவு நீரை மேலாண்மை செய்ய வேண்டும். எந்த வகையான கழிவுகள் இந்த ஆற்றில் கலக்குது, இதனால் எதாவது பாதிக்கப்பட்டு வருது? கழிவு என்று சொல்கிற பொழுது குப்பை, மனித கழிவுகள், சாக்கடை, அதாவது உள்ளாட்சியிலிருந்து வரக்கூடிய அனைத்து சாக்கடை கழிவுகளும் நேரடியாக வந்து ஆற்றில் கலக்குது. மனித கழிவுகள் கலக்குது, மருத்துவமனை கழிவுகள் கலக்குது, மனிதருடைய குப்பைகளாம் வந்து கலக்குது. ஆக மொத்தம் தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் கலக்குது. இந்த கழிவுகள் கலப்பதை பிரித்து நீரை சுத்தமான நீராக குடிநீராக மக்களுக்கு கலந்து கொண்டிருக்கிற இந்த நீரை நல்ல நீர் என்று நம்பிக்கொண்டு அடித்தட்டு மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். மேல்தட்டு மக்கள் கேன் நீரை வந்து பயன்படுத்திக்கிறாங்க, பாக்கெட் வாங்கிக்கிறாங்க, ஆர்ஓ போட்டுக்கிறாங்க. ஆனால் அடித்தட்டு மக்கள் இந்த நல்ல குடிக்கிற நீரில் இந்த சாக்கடை நீர் கலப்பதை அறியாமல் நல்ல நீர் என்று நம்பி அறிந்து கொண்டிருப்பதால் அவர்கள் மிகப்பெரிய நோய்களுக்கு ஆளாகி நோய்வாய்ப்பட்ட சமூகமாக மாறி அவர்கள் மருத்துவமனைக்கு பணத்தை பெருவாரியாக செலவழித்து வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படுகிறார்கள். இப்போ சஃபி சொல்ல நம்மளே கேட்டிருப்போம் சரண்யா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றில் வந்து பல்வேறு அனைத்து வகை கழிவுகளும் நேரடியாக வந்து ஆற்றில் கலக்கதா சொல்லிட்டு இருக்காரு சரண்யா. சரி பாலாஜி, இப்போ ஷஃபி பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன மாதிரியான கழிவுகள்னு சொல்லும்போது தொழிற்சாலை கழிவுகள், மருத்துவமனை கழிவுகள், மனித கழிவுகள்னு சொல்லியிருந்தாரு. இது தொழிற்சாலை மற்றும் மருத்துவ கழிவுகள் பத்தி பேசும்போது அது தடுக்கக்கூடிய விஷயம் தானே. இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு அந்த பகுதி மக்கள் ஏதாவது புகார் கொடுத்திருக்காங்களா? இது போன்ற தொழிற்சாலை மற்றும் மருத்துவமனை கழிவுகள் இங்க கலக்கக்கூடாதுன்னு என்ன சொல்லப்பட்டது அந்த தரப்புல இருந்து? அதாவது இதை நம்ம சரண்யா ஆரம்பத்தை ஒன்று பார்க்க என்னன்னா, காலங்காலமாக இந்த கழிவுகள் எல்லாமே நேரடியாக ஆற்றில் கலந்துட்டு வருது. பொதுமக்களும் இந்த கழிவுகள் கலக்கதை பார்த்துட்டு வந்து சகிச்சு போகிற நிலைமையில தான் இருக்காங்க. அதாவது எப்போ புகார் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா உத்தமபாளையம் பகுதியில் வந்து குடிநீர் சுத்திகரிக்கப்படாத குடிநீர் குடித்த வந்து ஒரு 4 பேர் தொடர்ந்து மரணம் அடைஞ்சாங்க. அந்த மரணம் அடைந்த சூழ்நிலை தான் வந்து இந்த கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் வந்து பொதுமக்களுக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. படிப்படியாக வந்து குடிநீர் குளோரின் கலக்கும் அளவையும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க. ஆனால் இதுவரையும் வந்து எந்த உள்ளாட்சி அமைப்புகளும் பேரூராட்சிகளும் நகராட்சி அமைப்புகளும் எதுவுமே வந்து இந்த கழிவுகள் ஆற்றில கலப்பை தடுக்க மாற்று ஏற்பாடுகளை இதுவரையும் செய்ய முன்வரலாம் அப்படின்றதான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு சரண்யா. இதுபோன்ற கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த 4 மரணங்கள் நிகழ்ந்து 5 ஆண்டுகள் பின்னரும் இந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படலை அப்படின்னு சொன்னீங்க. இது குறித்து மாவட்ட அதிகாரிகள் கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களோட தரப்புல இருந்து ஏதாவது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கா இது வரைக்கும்? இந்த பிரச்சனை வந்து முன்னோக்கி பார்க்கறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் அமைப்பு அலுவலர்கள் தான். அவர்கிட்ட நம்ம இதை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் நேரடியாக வந்து கழிவுகளை ஆற்றில் கலப்பதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுங்கள் அப்படின்னு மட்டும்தான் அறிவுறுத்திருக்கோம். அதாவது வெறும் அறிவுறுத்தல் மட்டுமே தங்களால் செய்ய முடியும், இதை தவிர்த்து வேறு எந்த நடவடிக்கையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரண்யா. சரி பாலாஜி, இது பற்றி குடிநீர் வடிகால் அதிகாரிகள் அறிவுறுத்தல் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வைகை மற்றும் முல்லை ஆறுகளின் சுத்தத்தை பராமரிப்பது யாரோட பொறுப்பு? இது குறித்து ஏதாவது ஆய்வு செஞ்சீங்களா? யாரோட கட்டுப்பாட்டின் கீழ் இந்த நதிகள் வருது? அதாவது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கட்டுப்பாட்டிலும் அந்த ஆறுகள் முழுவதும் வந்து தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரி கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த ஆற்றில் அமைக்கப்படும் குடிநீர், அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த பகுதிகள் குடிநீர்களுக்கு வந்து அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எல்லாமே வந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரி ஏற்பாடு பண்ணி தராங்க. அதே சமயத்தில் நகராட்சிகள் பெரிய அளவு உரைக்கிணறு வச்சுருக்காங்க. அவங்களும் குடிநீர் சுத்திகரிப்பு பண்ணி தான் இந்த பொதுமக்களை விநியோகம் செஞ்சுட்டு வராங்க சரண்யா.
பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் அனைத்து நதிகளும் வரும் அப்படின்ற பட்சத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டாங்களா? இங்க இருக்கும் மக்கள், நீங்க புதிய தலைமுறையின் சார்பாக தொடர்பு கொண்டீங்களா? பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க பாலாஜி? பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குற்றத்தை என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுவாக இந்த விஷயத்தில் அதிக அளவு கவனம் செலுத்தப்படவில்லை என்பதுதான் நம்ம பல ஆண்டுகளை நான் பார்த்த ஒரு காட்சியாக திகழ்ந்துட்டு வருது. இது பற்றி அதிகாரிகள் கேட்டபோது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கழிநீர் கலப்பதை தடுக்க தங்களுக்கு தேவையான அதிகாரம் இல்லை. அதாவது தாங்கள் கழிவு நீர் ஆற்றில் கலக்காமல் இருக்குமாறு சற்றே அறிவுறுத்ததான் செய்த முடியுமே தவிர இது விஷயத்தில் தங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இதை தவிர்த்து பார்த்தோன்னா ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளும் பிரதிநிதிகளும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவராக இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இவங்க இப்போ ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய நிலைமை கூட இல்லை. இல்லாத நிலைமை தான் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இருந்துட்டு வராங்க. சரண்யா. சரி பாலாஜி, இந்த நதிகளின் சுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் உள்ளாட்சி நிர்வாகிகள் மற்றும் குடிநீர் வடிகால அதிகாரிகள்னு மக்கள் மாறி மாறி பந்தடிக்கப்படுறதாக தான் தெரியுது. இங்க இருக்கும் மக்கள் யாரிடம் இதை புகாரா சொல்லியிருக்காங்க? அங்க இருக்க மக்கள் கிட்ட பேசுவீங்களே. கேட்கலாம். அதாவது இப்போ தொடர்ந்து இப்போ நம்ம ஜீவா நம்ம கூட சமூக ஆர்வலர் ஜீவா நம்ம கூட இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். இப்போ இந்த கழிவுநீர் மாசுபாடு தொடர்ந்து குற்றச்சாட்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டு குறித்து நீங்கள் அதிகாரிகிட்ட ஏதாவது தகவல் சொல்லியிருக்கீங்களா? இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் நினைக்கிறீங்க? சமீபத்தில் நடந்த உத்தம வலயத்தில் நடைபெற்ற அந்த 4 பேர் கழிவுநீர் கலந்து அந்த நீரினால் குடித்த மக்கள் பாதிப்படைந்து உயிரிழந்த சம்பவத்துக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் விசாரித்த போது அது அவர்கள் மீது நடவடிக்கை என்ன என்று அரசாங்கத்திடம் கேட்டபோது அதிகாரிகளுக்கு உரிய அதிகாரம் என்பது இல்லை. அந்த கழிவுநீரை கலப்பதை தடுப்பதற்கான அதிகாரம் என்பது இல்லை, அல்லது அதை முறையாக பாதுகாப்பதற்கான திட்டங்கள் என்பது இல்லை என்றுதான் அதிகாரிகள் வெளிப்படையாக சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஆறுகளில் முல்லை பெரியாறு, வைகை ஆறுகளில் மனித கழிவினுடைய கழிவுகள் அதிகமாக கலக்கிறது. ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள், தமிழ்நாட்டினுடைய இதர பகுதியிலிருந்து வரக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு செல்கிற சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய மனித கழிவுகளை இந்த ஆற்று கரைகளில் தான் கழிப்பிடமாக இன்றைக்கு பயன்படுத்துகின்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி அமைப்பு மனித கழிவுகள் கலக்குன்னு சொல்றீங்க, இது குறித்து வேற என்ன மாதிரி நடவடிக்கைகள் அதிகாரி எடுக்கணும்? இது குறித்து யாரிடம் புகார் கொடுத்துருக்கீங்க? அவங்களுக்கு அது பதில் என்ன சார்? மாவட்ட நிர்வாகமும் உள்ளாட்சி அமைப்புகளும் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அல்லது வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு உரிய கழிப்பிட வசதிகளை செய்து கொடுத்தால் அந்த கழிவுகள் என்பது ஆற்றில் கலக்காத நிலைமை என்பது ஏற்படும். அதை அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க, ஜீவா சொல்லியிருப்பார், அதாவது சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு தேவையான நடவடிக்கை அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தாலே ஓரளவு சபரிமலை சீசன் டயத்தில் ஆறு மாசுபாடு தடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. சரண்யா. பாலாஜி, மக்களோட தீர்வு பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு நாசர் அவர்கள் நம்மோடு தொலைபேசி இணைப்புக்கு வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். வைகை மற்றும் முல்லை ஆறுகள் 5 மாவட்ட மக்களின் தாகத்தை தீர்க்கும் இந்த ஆறுகள் நஞ்சாகி வரும் அவலம் குறித்து பேசிட்டு வரும். இது தொடர்பா அங்க இருக்கும் மக்கள் உங்ககிட்ட புகார் ஏதாவது தெரிவிச்சிருக்காங்களா? இந்த விஷயம் உங்க காதுக்கு வந்திருக்கா? இது சம்பந்தமா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்கள் வந்திருக்குது. தேனி மாவட்டத்தில் ஓடக்கூடிய நதிகள், அது முல்லை பெரியாரா இருந்தாலும் சரி, கொட்டகுடியா இருந்தாலும் சரி, பெரியகுளத்துல ஓடுற வராக நதி, அதே மாதிரி வைகை, இந்த நதிகள்ல எல்லாம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பெரு நகரப்பகுதி சாக்கடைகள் பெரிய அளவுக்கு கலக்கிறது சம்பந்தமா இந்த 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து கம்ப்ளைண்ட்டுகள் வந்துகிட்டு இருக்குது. இது சம்பந்தமா கலெக்டருடைய மீட்டிங்ல 2-3 தடவை பேசி இருக்கிறோம். என்னுடைய தொகுதியிலேயும் இந்த பிரச்சனை, வராக நதியில தண்ணி, அந்த சாக்கடை பெரியகுளம் பாதாள சாக்கடையும் அழகுசாமிபுரங்கிற ஒரு பஞ்சாயத்து சாக்கடையும் கலந்து அந்த நதி ஒரு புனிதமா ஓடிக்கிட்டு இருந்த அற்புதமான தண்ணி, தெளிவான தண்ணி இருந்தது, இன்னைக்கு முழு சாக்கடை ஆயிருச்சு. இப்ப இது சம்பந்தமாக இந்த 2-3 வருஷமா நானும் பல கடிதங்கள், புகார்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு சமயம் கலெக்டரோட பேசி இந்த பிரதானமான சாக்கடைகளை எல்லாம் ஆற்றுல கலக்க விடாம தடுப்பதற்கு ஒரு பேசிக்கான ஒரு பிளானிங் பண்ணணும். இல்லை என்றால் வர்ற காலத்துல இது பெரிய அளவுக்கு குடிநீரை கெடுக்கிறதோட புதிய நோய்களையும் உருவாக்கக்கூடிய ஆபத்து இருக்குது அது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்பப்ப ஏதாவது இந்த மாதிரியான சில நோய்கள் வரக்கூடிய காலத்துல வயிற்றுப்போக்கு, அது இந்த வைரஸ் காய்ச்சல் இது வர்றப்ப எல்லாம் ஒரு கூட்டம் நடக்கிறப்ப எல்லாம் ஒரு இந்த வாதத்துக்கு வரும். அப்ப அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்றதோட சரி, அதுக்கு ஒரு கண்டினியூட்டியா இது ஒரு டீம், இது மொத்தத்திலையும் இந்த மாவட்டத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடியதை தடுக்கிறதுக்கு ஒரு பேசிக்காகவே திங்க் பண்ணி அதற்கான ஒரு எஸ்டிமேட்டை போட்டு
அது எப்படி அதை வந்து இந்த இதுகளெல்லாம் வெளியேற்றுறது அப்படிங்கிறது மாதிரியானது பொது அறிவையும் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதிகாரிகளும் அதுக்கான கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. ஒரு திட்டமிடுதல் வேண்டியது இருக்கு. கவர்மெண்ட்டும் இது குறித்து ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து கண்காணிக்க வேண்டியது இருக்கு, செய்ய வேண்டியது இருக்கு. இதுக்கு மக்கள் பிரதிநிதிகளுடைய கூட்டம், சட்டமன்ற எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இவர்களுடைய ஒரு கூட்டத்தை அதிகாரிகள் நடத்தி தொடர்ச்சியாக கண்காணிக்கிற ஒரு ஏற்பாடு இல்லாம தலைவலி வர்றப்ப மாத்திரம் மாத்திரையை யோசிக்கிறது, மருந்தை சாப்பிடுதுங்கிற நிலையில ஏதாவது பிரச்சனை வர்றப்ப மட்டும் பேசுற நிலைமை இருக்கிறதுனால தொடர்ந்து பேசியும் இவைகள் வந்து எந்த தீர்வும் ஏற்படாம இருக்குது. இது நானும் எனக்கு 3 ஆண்டு காலமா இந்த பிரச்சனைகளை இது குறித்து பல கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா என் தொகுதிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சாக்கடை ஆறாக அந்த வராக நிதி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்காக வந்து அந்த நகராட்சியில நான் தீர்மானம் போட வச்சு அப்புறம் சட்டமன்றத்துல பேசி எழுதி ஒரு 16 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணி அந்த நிதியை வைத்துக் கொண்டு பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து விரிவாக்கம் செய்து சாக்கடையெல்லாம் ஆத்துல கலக்க விடாம தடுப்பதுங்கிற நோக்கத்தோடய செய்யப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3 வருஷம் ஆகி இது வரைக்கும் அது டெண்டர் விடப்படல. அந்த நோக்கப்படுற அது குறித்து இப்ப 3-4 கடிதங்கள் எழுதிட்டேன், பத்திரிகைகளுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனவே இதன் குறித்து ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டமிடுதல் என்பது அதிகாரிகள் அரசு தரப்புல இருக்கணும். மக்கள் பிரதிநிதிகளுடைய கவனத்தையும் அதுல அவன் பங்கையும் அதுல செலுத்தி மொத்தத்துல இந்த 3 பேர் சேர்ந்து ஜனங்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி அடைய வச்சு செய்யணும். பல பேர் சுயநலத்தின் அடிப்படையில அவங்க காரியம் அப்போதைக்கு முடிஞ்சா போதும்னு அப்ப அதை முடிச்சுட்டு போறதனுடைய விளைவு இது தொடர் பிரச்சனையாக இருக்குது. எனவே இதுல வந்து ஒரு அக்கறையற்ற போக்குங்கிறது எல்லா தரப்பிலையும் இருக்கிறது தான் இதுக்கு ஒரு பேசிக்கான காரணம். இதுவரைக்கும் ஒரு நிரந்தர தீர்வுக்கான எந்த நிச்சயம் ஐயா, ஒரு மக்களின் பிரதிநிதியாக இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்க ஆட்சியர் கூட்டத்திலையும் சட்டமன்றத்திலையும் விவாதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க, தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இன்னமும் ஆனா இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு வருது. சோ இந்த விஷயம் தொடர்ந்து பாராமுகமாக இருப்பதற்கு என்ன காரணம்? இது குறித்து நீங்க நேரடியாகவே முதலமைச்சர் அவர்களிடம் பேசியிருக்கீங்களா? முதலமைச்சருக்கு நான் ஒரு நிதியமைச்சரா இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடியவர்கிட்டையும் பேசியிருக்கிறேன். பழைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறேன், சட்டமன்றத்துல பேசியிருக்கேன். ஏன்னா அவங்கள நேரடியா டைம் வாங்கி போய் பாக்குறதுங்கிறது அபூர்வம். ஏன்னா சட்டமன்றத்துல நேரடியாக அவங்களை உட்கார வச்சுட்டு இந்த பிரச்சனையெல்லாம் பேசியிருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடியது இதை ஒட்டி நிதி ஒதுக்கணுக்கு கூட நன்றி கூட சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த நிதிகள் இன்னைக்கு பயன்படுத்தப்படல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பழைய நிதியமைச்சர் இப்ப இருக்கிற முதலமைச்சர்கிட்ட நேரடியா இது சம்பந்தமா நான் பேசியிருக்கிறேன். ஆனா பட் என்னன்னா பிரச்சனைகளை வந்து கேட்கிறாங்க, செய்யறாங்க, பாப்போம்னு சொல்றாங்களே தவிர்த்து அவைகள் குறித்து ஒரு தொடர் கவனம், ஒரு அக்கறையோடு சிரத்தையோடு ஜனங்களுடைய இந்த அடிப்படையான வாழ்வாதார பிரச்சனை இதோட இணைஞ்சிருக்குது, அவங்களுடைய ஹெல்த் இதுல இணைஞ்சிருக்கு, குடிநீர் கெடுது, எனவே இது வந்து நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்கிற ஒரு அக்கறையோடு இந்த பிரச்சனையை தொடர்ந்து கவனிப்பதுங்கிறது இல்லாதது இதுதான் இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்றதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். அப்பப்ப சொல்றதுக்கு பதில் சொல்றது மாதிரி இருக்கிறதுனாலதான் இது தீர்வாகலன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஜனங்கள்கிட்டயும் விழிப்புணர்ச்சி வேண்டியது இருக்கு. நானும் பல இடங்கள்ல பேசியும் பார்த்துருக்கிறேன், இயக்கங்கள்ல பேசுறேன், தீர்மானங்கள் போடுறது இது மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நாங்களே என்ன செய்யறோம்னா ஜனங்கள் இதுல வந்து பெரிய அளவுக்கு அழுத்தங்கள் இல்லாத, அதிகாரி இல்லாத நேரத்துல சண்டை போட்டு ஓஞ்சி நம்மளே சில நேரங்கள்ல சரி அப்புறம் பிரச்சனை வர்றப்ப பாத்துக்கலாம்னு போற மாதிரியான நிலைமைகள் இதுக்குள்ள இருக்கு. நிச்சயம் மக்களின் விழிப்புணர்வை தாண்டி அரசு நேரடி தலையீடு தேவை என்பதை இந்த மக்களின் பிரச்சனையா இருக்கு. ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் முதலமைச்சரிடம் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இந்த பிரச்சனை செயலாக்கம் பெரிதா இதற்கான தீர்வு அப்படின்றத நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா. இது குறித்து பேசுவதற்காக தேனி நகர்மன்ற தலைவர் திரு முருகேசன் நம்மோடு தொலைபேசி இணைப்புக்கு வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 5 மாவட்டங்களுக்கு குடிநீரை கொடுத்து வரும் முல்லை மற்றும் வைகை நதி நஞ்சாகி இருக்கிறத பத்தி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இது குறித்து பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் லாசர் அவர்கள் நம்மளோட பேசினாங்க. சார், இந்த விஷயம் அங்க இருக்க மக்கள் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருக்காங்களா? இது பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. ஆமாங்க மேடம், எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது முல்லை பெரியாறு அணைய வைகை டேம்ல இருந்து வந்து தேனி மக்களுக்கு நிரந்தர குடிநீர் தீர்க்கிறதுக்காக 68.83 கோடி ரூபாய மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சரா இருக்கையிலே ஒதுக்கி இப்ப அதற்கான வேலைகள் இப்ப ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த முல்லை பெரியாறு அணையில இருந்து வர்ற தண்ணியை தேக்கி அங்கிருந்து தேனிக்கு டவுனுக்கு கொண்டு வர இடத்துல, அதாவது தண்ணி நிரந்தரமா கிடைக்கணுங்கிறதுனால
தேனியில வந்து என்ஆர்டி நகர்ன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு 10 லட்சம் லிட்டர் தண்ணி தேங்குற மாதிரி ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த 10 லட்சம் லிட்டர் தண்ணி அங்க வந்து தேக்கி அதுல இருந்து ஒரு 2 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து KRR நகர், பிற ஒரு 2 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து கக்கன்ஜி காலனி. ஐயா, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். ஆனா இப்போது நம்ம பேசிட்டு இருக்கிறது நீர் தேக்கம் பத்தி கிடையாது, நீர் மாசு பத்தி. அதனால வைகை மற்றும் முல்லை ஆறுகள் தொடர்ந்து மாசடைந்துட்டு வருது. இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது கருத்துக்கள் வந்திருக்கா? மக்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? என்ன நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கீங்க உங்களோட நிலையில இருந்து? அதாவது மேடம், ஏற்கனவே வந்து இந்த குடி தண்ணீர் வந்து மாசு விடாம இருக்கிறதுக்கு நாங்க என்ன சொல்றோம், அப்பப்ப எங்கிட்ட இருக்கிற எம்இ என்ற சொல்லப்படுகிற இவர் கமிஷனர் மூலமாவும் அந்த ஓவர்சியர் மூலமாவும் அந்தந்த பகுதியில குடிநீர் மாசடையாம இருக்கிறதுக்கு, சாக்கடை நீர் வந்து நல்ல தண்ணியில கலக்காம இருக்கிறதுக்கு அப்பப்ப வந்து அந்தந்த பகுதியில இருக்கிற குடி தண்ணீர் கனெக்ஷன் கொடுக்குறவங்க இவங்களை பேசிட்டு, இதோட மட்டும் இல்லாம இதுக்கு நிரந்தர தீர்வான PWD நாங்க எழுதி கொடுத்துருக்கிறோம். அதாவது வந்து தேனி டவுன்ல இந்த கொட்டகுடி ஆறுடைய வாய்க்கா வந்து தேனி அவுட்டர்ல போய்கிட்டு இருக்கு. அந்த இதுல வந்து இந்த பாதாள சாக்கடை மற்றதெல்லாம் கலக்காம தேனி டவுனுக்குள்ளேயே இந்த பாதாள சாக்கடையை பூரா ஒண்ணு சேர்த்து கொண்டு போய் கருவேல் நாயக்கம்பட்டில இருக்கிறதுல சேர்த்து விட்டு குடிநீர் வந்து நல்ல சுத்தமான குடிநீரா வந்து எதுலையுமே கலக்காம மாசு இல்லாம கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட பண்ணிக்கிருக்கோம் மேடம். சரியா, இது போன்ற கழிவு நீர் கலக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மருத்துவமனை மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, அங்கு வரும் பக்தர்களின் மனித கழிவுகளாலும் இது போன்ற நதிகள் மாசடைகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை குடித்து 4 பேர் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக மரணம் அடைந்ததும் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இந்த கழிவுகள் ஆற்றில் கலக்கிறத தடுக்கிறதுக்கு அரசாங்கத்தின் நேரடி தலையீடு தேவை அப்படின்றது மக்களின் கருத்தாக இருக்கு. இது குறித்து என்ன சொல்றீங்க? நேரடி தலையீடு ஏற்படுவதற்கு நீங்க என்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்க போறீங்க வருங்காலத்துல? இப்ப நாங்க வந்து மேடம், இதுல வந்து தண்ணி பிரச்சனை வந்து தலையாய பிரச்சனை மக்கள் மத்தியில. அதாவது வந்து தண்ணி இல்லாம வந்து உயிரினங்கள் மற்ற எந்த இதுமே இருக்க முடியாது. அப்படி இருக்குங்கையில அதை மாசுபடுறதுக்கு தொழிலாளர்களுக்கு போறாம அங்க இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு மூலமா வந்து நோட்டீஸ் கொடுத்து அனுமதி வந்து நீங்க வந்து ஊர்ல இருக்கிற இதுகளுக்கு வந்து வெளிப்பக்கத்துல இருக்கிறத இந்த மாதிரி சாக்கடை இதுல இருந்து வெளியே போற தண்ணீரை வந்து இது பண்றதுக்கு நீங்க எந்த அனுமதியும் உங்களுடைய லைசன்ஸ் இல்லாம தொழிற்சாலைகள்ல வந்து இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்க நகராட்சி மூலமா நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஊருக்கு அவுட்டர்கள்ல இருக்கிற தொழிற்சாலையில அப்பப்ப வந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போய் பாக்குறோம். இதுல இருந்து கழிவு நீர் போய் இதுல போய் சேருதான்னு சொல்லி சேருதோட இப்ப கம்பல்சரியா என்ன சொல்லியிருக்கோம், யாருமே வந்து பாதாள சாக்கடைக்கு பணத்தை கட்டிட்டு அது மூலமா ஏத்து பாதாள சாக்கடைக்கு கவுஸ் கனெக்ஷன் கொடுத்து இனிமேல் வந்து இதை இது பண்ணணும்னு சொல்லி 48 கோடி ரூபா வந்து மேடம் ஒதுக்கி இருக்காங்க. முதல்ல அந்த 48 கோடி ரூபா ஒதுக்குன ரூபாய இப்ப எல்லா ஊரும் போட்டு பத்தாததுக்கு வந்து மீண்டும் இப்ப அரசு கிட்ட வந்து ஒரு 15 கோடி ரூபா கேட்டிருக்கோம் மேடம். அது வந்த உடனே நாங்க ஏற்கனவே இந்த ஏரியாவுல அடிக்கடி வந்து தண்ணீர் பிரச்சனையா, தண்ணீர்ல வந்து எது மாசா கலக்க கூடாது செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப அதிநவீனமா இருக்கும். நிச்சயமையா சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. நீங்க 48 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கா சொல்லியிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு பத்தி பேசுவீங்களே தவிர செயலாக்கம் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத பத்தி பேசல அப்படின்றத சொல்லணும். நிச்சயமா இதற்கு பிறகு இதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அங்க இருக்க மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இப்போது உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பாலாஜி தொடர்ந்து பேசலாம். நம்ம இது குறித்து பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினரும் சரி, தேனி நகர்மன்ற தலைவரும் சரி, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, இன்னும் டெண்டர் விடல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர தற்போதைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அவங்க கிட்ட இல்லை அப்படின்றத நம்ம சொல்லணும். அங்க இருக்க மக்களோட கருத்துக்களை நீங்க பதிவு செய்தமைக்கு நன்றி. 5 மாவட்ட மக்களின் தாகத்தை தீர்த்து வரும் நதிகள் நஞ்சாகி வரும் அவலம் குறித்து இன்றைய தீர்வை தேடி பகுதியில் பார்த்தோம். மேலும் பல புதிய செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.